எப்படியாவது அடுத்த ரிபப்ளிக் டேக்கு ஒரு பத்மஸ்ரீ இல்லை பத்மபூஷன் வாங்கிடணும்னு பஞ்சுமிட்டாய்க்கு செம்ம ஆசை. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி ஒரு டிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டேன்றீங்களா? பின்ன என்ன இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்றீங்களா? பத்மஸ்ரீ பத்மபூஷன் விபூஷன்லாம் யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடியே பேப்பர்லாம் மீடியாலாம் வந்துருச்சு. அதுலேயும் அதில் இருக்கிற பேர்லாம் பார்க்கும்போது சிலதெல்லாம் செம்ம குபீர் சிரிப்பை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அதோட உள்கூத்தெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க செம்மையா 25-30 வருஷம் பயங்கரமாக கலைச்சேவை ஆட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுல நியாயம் அவ்வளோதான். இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்காங்களேன்னு 2 வருஷம் பண்ணவங்க 3 வருஷம் பண்ணவங்க ஏதோ நேற்றுக்கு தான் வந்தேன் அப்படின்றவங்களுக்குலாம் செம்ம அவார்டு. ஆனால் இந்த அவார்டுக்குலாம் இப்போலாம் கொஞ்சம் வந்து வேல்யூ கம்மியாக தான் ஆயிடுச்சு போல இது. பத்மஸ்ரீ பத்மபூஷன் விபூஷன் தான் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நாடு ஃபுல்லாக கணக்கு எடுத்தால் 3.5 லட்சம் பேர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பாங்க. இதுலலாம் நான் சொன்ன கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுலேயும் இப்போலாம் வந்து சண்டைலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றீங்க, பத்மஸ்ரீ 2 பத்மஸ்ரீ கொடுங்க, எனக்கு ஒன்று என் வீட்டுக்காரம்மாக்கு ஒன்றுன்ற மாதிரி சண்டை போட்டு கேட்டு வாங்குறது. அதுக்கப்புறம் சில காரியத்தை சாதிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் கேட்டு வாங்குறதுன்ற மாதிரி திஸ் அவார்ட் அண்ட் ஆல் பிகமிங் லாட் ஆஃப் காமெடி ஒன்லி. ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குலாம் வந்து கேல் ரத்னான்னு ஒரு அவார்டு இருக்குது, அர்ஜுனா அவார்டு இருக்குது. இந்த அவார்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது கரெக்டு, ஸ்போர்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ண அவார்டு. அதே ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கொடுக்குறாங்க. என்ன கணக்கு இது? அப்புறம் எதுக்கு பத்மஸ்ரீ? ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னொரு அவார்டு இருக்குல்ல, அதுலேயும் அந்த பிளேயர்ஸ்லாம் கொடுக்கலன்னா இப்போலாம் அவங்களாமும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அந்த பிளேயர் கொண்டு கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கவே இல்லைன்ட்டு. பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது வாய் லைட்டாக கொலடிச்சு அப்படின்றதுனால லைட்டாக போய் நான் காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேன். பஞ்சு மிட்டாயோட கீழே போயிட்டேன். போயிட்டு ஏறிங்களா இல்லை வந்துடுவேன் போனே. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டொடன் டன் டுண்டபன் டன் டண்டபன் டன் டாக் 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 டாக்.